ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆல்ரெடி நேற்று வந்து லாஸ்ட் மினிட் கொஷின் போட்டாச்சு. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு நாள் தான் டைம் இருக்குது. ஸோ அதனால் டாப் மோஸ்ட் சிறுவினா நெடுவினா போட்டிருக்கு. குருவினா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் நேற்று போட்டதே எல்லா எல்லையும் படிங்க இல்லையா. நான் 12த்துக்கும் சொல்கிறது 11த்துக்கும் சொல்கிறது ஒன்று தான். நீங்கள் 4 5 எல்லை இல்லை 4 எல்லை ஃபுல்லாக குருவினா படித்தா சேஃப். சரிங்களா. ஸோ இல்லை சார் நான் வந்து நீங்கள் சொன்னதே படிக்கிறேன்னா படிச்சுக்கோங்க. நேற்றே அந்த வீடியோவில் போட்டால் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஹாஃப் இயர்லி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். இயல் 1 சிறுவினா நெடுவினா இப்படி நான் கொடுத்துருக்கிறேன் பிடிஎஃபாக. வில்விரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார். ஸோ நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டுவனாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்ணுயிர் தமிழ் மொழி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 தான். நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் அந்த ஒரு நெடுவினாவும் நன்னூல் பொதுப்பாயிரமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயல் 2 வேதி கலப்பில்லா பூச்சிக்கொல்லி கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். சலச வாய்வியல் இப்போ நீங்கள் வந்து ஒரு சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா 1 2 படிக்கிறதுனால வந்து என்ன சொல்கிறதுங்க வந்துடும் அப்படிங்கிறதா கிடையாது. ரொம்ப முக்கியமாக ரிப்பீட்டடாக வர்றதான் கொடுத்துருக்குறேன். ஸோ சலச வாவியில் செங்கையல் பாயும் இடஞ்சுட்டி பொருள் தருக தமிழ் நெடுங்கணக்கு வரிசையில். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெடுவினா வந்து யானை டாக்டர் இது வந்து துணைப்பாடம். யானை டாக்டர் வாடிவாசல் பாய்ச்சல் பிம்பம். இந்த கதைகள் 3 கதையை மட்டும் நல்லா படிச்சினாலே ஒரு துணை பாடம் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயல் 3 மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் பெண் பாட்டின் ஸோ இதுவும் அடையாளம் காவடி சிந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா வாடிவாசல் நான் சொன்ன மாதிரியே வாடிவாசல் துணைப்பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருக்குறளில் அடக்கமுடைமை வந்து கண்டிப்பாக நீங்கள் அடக்கமுடைமை நெடுவினா விட்டுட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். இயல் 4 சிறுவினா வந்து தமிழ் சொல் இலக்கியங்கள் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை யாவை. சமணப்பள்ளிகளும் பெண் கல்வியும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. அடுத்த நெடுவினா வந்து பௌத்த கல்வி சமண கல்வி மரபு வழி கல்வி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெடுவினா எல்லாமே ஹெட்டிங் போட்டு எழுதுருங்க. குறிப்பு சட்டம் போட்டு 10th ஸ்டாண்டர்டில் 8 மார்க் எப்படி எழுதுங்களோ அதே மாதிரி தான் 6 மார்க்கு ஹெட்டிங் போட்டு சைட் ஹெட்டிங் போட்டு முன்னுரை முடிவுரை போட்டு சூப்பராக எழுதணும். பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவினை யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த இயல் 5 மறுவில்லாத அரசனை இருந்து மாநகர் ஊமையை. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேகத்திடம் கூறுவது போல தோழி தலைவனுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறுவினா ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்துள் எவைனும் நான்கினிகளை கூறுக இது வந்து 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதினா நகரம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். சரிங்களா. நெடுவினா பிம்பம் கதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா யானை டாக்டர் வாடிவாசல் பிம்பம் கதை ஏதோ ஒரு கதை வந்துடும். சிறுவினா இயல் 6 ஃப்ரேசிக்கோ ஓவியங்கள் கற்றடி கோவில்கள் இதை பற்றி நீவீர் அறிவினை யாவை. கலை சொல்லாக்கத்திற்கும் அகராதிக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்குறாங்க. சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ 3 சிறுவினாவும் இதில் இம்பார்ட்டன்ட். நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா சிம்போனி தமிழர் ஆஸ்கார் நாயகன் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். சரிங்களா. இயல் 7 வந்து ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவனை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயர் தமிழை உயிரென்று போற்றுமீன்கள் இடம் சுட்டி பொருளை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்கப்பெயர் விகுதிகளை தற்கால வாழ்வியலில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து நெடுவினா சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. பாரதியின் ஒரு புரட்சி கவி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. இயல் 8 வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடனை ஆவை. தமஸ்கம் என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து அப்துல் ரஹ்மானின் கவிதையிலிருந்து வினாவிடை வடிவத்திற்கு ஏற்ற அடிகளை தருக. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா நடராஜனின் தனிமொழிகளிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்களை யாவை அப்படிங்கிற கேட்குறாங்க. நர்த்தகி நடராஜன் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஸோ மொத்தத்தில் நான் வந்து கொடுத்துருக்கிறதே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். என்ன சார் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. லாஸ்ட் மினிட் நான் வந்து எவ்வளோ ஃபில்டர் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் இது எல்லாமே கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள்னால் நீங்கள் இப்போ உட்காந்து படிச்சிங்கனாலும் முடிச்சிடலாம். இல்லை சார் இவ்வளோலாம் என்னால் படிக்க முடியாது நான் பாட்டுக்கு நான் வந்து படிக்கிட்டான்னு கேட்டால் ஒரு 8 இயல் இருக்கா 8 இயல்னா 5 இயல் நீ ஃபுல்லாக சிறுவினா குருவினா நெடுவினா படித்தா சேஃப். சிறுவினாவோ எழுதலாம் நெடுவினாவோ எழுதலாம் குருவினாவோ எழுதலாம். ஓகேவா. இப்போது அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இம்பார்ட்டண்ட்டும் படிச்சுக்கலாம். இப்போது விஷயம் என்ன அப்படின்னா 1 மார்க்கு வந்து புக் பேக்கு 10 தான் கேட்பாங்க. நமக்கு வந்து 14 ஒரு 4 வந்து பார்த்திங்கன்னா புக்கின் நூல்வெளியும் நுழையும் முன்னுன்னு ஒன்று இருக்கும். நூல்வெளின்னு ஒன்று இருக்கும் நுழையும் முன்னுன்னு இருக்கும். எல்லா லெசனுக்கும் முன்னாடி இருக்கும். அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணால் தான் புக்கின்னும் கரெக்டாக எழுத முடியும். ப்ளஸ்
7 to 14 2 மார்க்கில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது நேற்று போட்ட வீடியோவில் அக்கு வேறு அணி வேறு பேஜ் நம்பரோடு எழுதிக்க பேச்சு வழக்கு எடுத்து வக மாற்றுறது மரபு சொற்கள் மரபு பிழை நீக்கல் வள்ளினிமிட்டு எழுதுக இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இலக்கண தேர்ச்சிக்குள்ள இருந்தும் 2 மார்க்ஸ் பாருங்கள். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 to 14 வரும். இன்னொரு முக்கியமான செஷன் என்ன 4 into 3 12 இந்த செஷனில் 5 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. இதில் அழகிடுதல் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அணி வரும், திணைத்துறை வரும், நயம்பாராடுதல் வரும், அண்ட் பழமொழி வரலாம். இல்லைனா ஏதோ ஒரு பத்தியை கொடுத்து இல்லை ஃப்ளோ சார்ட் கொடுத்து பத்தியை எழுத சொல்லலாம். நேற்றே அதெல்லாம் பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்குறேன். அணிகளில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு 5 அணி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அணிகளில் 2 ஆப்ஷன் வரும். ஸோ அணிகளில் 5 அணி கொடுத்ததுன்னா அந்த 5 அணியுமே படிங்க, அதான் சேஃப். ஓகேவா? திணைத்துறையில் வந்து குறிஞ்சி துணை முல்லை திணைன்னு படிக்க சொன்னு நினைக்கிறேன். துறையில் கூட ஏதோ ஒரு துணை இப்போ பெருங்காஞ்சி துறைன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. அது நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். ஒரு வேளை திணைத்துறையில் கஷ்டமாக இருக்குது சார் படிக்கிறதுக்கு அப்படின்னா நயம்பாராடுதல் படிங்க. நயம்பாராடுதல் அந்த செக்ஷனில் வரும். அப்போ நயம்பாராடுதல் 3 நயம் எழுதணும். எதுகை, மோனை, எபு, ஏதோ ஒரு 3 நயம் எழுதிட்டு மைய கருத்து திரட கருத்து ஃபஸ்ட்டே எழுதிட்டு இந்த 3 நயம் எழுதிட்டு முடிவுரை எழுதுங்க. ஸோ இதெல்லாம் தான் விஷயங்கள். ஸோ இப்போ நான் சொல்கிறது என்ன, அணி, நயம்பாராடுதல், ஏதாவது ஒரு ஓனாக கேட்பாங்க, தமிழாக்கம் கேட்பாங்க. தமிழாக்கம் பேஜ் நம்பரோடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதையாவது பாருங்கள். ஸோ எனி 3 நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் என்ன 3ன்ட்டு. ஸோ அதனால் கரெக்டாக அது தகுந்த மாதிரி படிச்சுட்டு வாங்க. நெடுவினா நான் கொடுத்தது போதும். அண்ட் மனனம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டேன், எது வரும்னே நமக்கே தெரியாது. நேற்றே வந்து ஆசிலேஷனில் தான் சொன்னேன். ஸோ ஏதோ ஒரு இப்போ கம்பராமாயணம் இல்லை, புரட்சி கவி படித்து தான் ஆகணும். ஃபஸ்ட்டு 2மே காவியமும் அந்த ஃபஸ்ட்டு ஒன்றும் படித்து தான் ஆகணும். குறிஞ்சி குறுந்தொகை இதுவும் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ சிலப்பதிகாரம் நினைக்கிறேன், அதுவும் படித்து தான் ஆகணும். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 1 2 விடலாம், அவ்வளோதான். மித்த தவிர எல்லாமே படிங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் இம்பார்ட்டண்ட்லாம் கேட்காதீங்க. ஸோ லாஸ்ட்டு ஒன்றை விட்டுட்டு மீதி எல்லாமே நீங்கள் படிங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே இப்போ என் கையில் சொல்ல முடியாது. மனனம் பொறுத்த வரைக்கும் திருக்குறள் நீங்கள் எல்லாமே படித்து தான் ஆகணும். ஏன்னா மனனத்துக்கு ஆப்ஷன் கிடையாது, அதுதான் பிரச்சனையே. ஸோ மித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. படிக்கிறவங்க இல்லைன்னா முடிக்க முடியாது. 11th ஸ்டாண்டர்ட் அசால்ட்டாக இருக்காதிங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ வரேன். டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. சும்மா வீடியோ போட்டால் நீங்களும் படிக்க மாட்டீங்க, அதனால தான். இதை மட்டும் கோத்ரூ பண்ணுங்கள். தேங்க்யூ. குருவினாக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன், நேற்றே போட்டு வீடியோவில் இம்பார்ட்டன்ட் இருக்குது, அதை பார்த்து படிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் குருவினால் ஃபஸ்ட்டு 5 இயல் இல்லை அல்லது 4 இயல் தரவோ படிங்க. 5 இயல் படித்தா போதும். 5 இயல் படிங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.